மறுநாள் காலையில பாட்டி டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே, இன்னைக்கு பௌர்ணமி, அதனால நம்ம எல்லாம் நிலாசோறு சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பசங்கள்லாம் குஷியாகி, ஓ சூப்பர் பாட்டி, அப்போ மொட்டை மாடிக்கு போறோமா? சரி பாட்டி, அதே மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. காலையில டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சும் முடிக்கிறாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஈவினிங் ஆகும்போது அம்மா அப்பாவோட பசங்க செஸ் விளையாடுறாங்க. 7 மணி ஆனதுக்கப்புறம் பாட்டி சீதாவை கூப்பிட்டு, சீதா, இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் மாடியில் வச்சிடுறியாமா அப்படின்னு கேட்ட உடனே சீதாவும், நான் அவரோட சேர்ந்து கொண்டு வந்து வச்சிடுறேன் பாட்டி, நம்ம எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பசங்களும் பாட்டியும் சேர்ந்து மாடிக்கு போகும்போது, பாட்டி, இப்போ நிலாசோறு சாப்பிட்டுட்டே எங்களுக்கு ரகுவம்சம் கதையை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. ஆமாண்டா கண்ணுங்களா, அதுக்காக தான் பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க நிலாசோறு சாப்பிட்டுக்கிட்டே கதை கேட்கும்போது அது ஒரு புதுவித அனுபவமா இருக்கும்டா செல்லம் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடியே ஸ்ரீராமனும் சீதாவும் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. மொட்டை மாடியில் பெட்ஷீட்டை விரித்து அதில் எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து, உடனே பசங்க, பாட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கதை சொல்லிடேன், அப்புறமா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே, சரி கண்ணுங்களா, நான் கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆமாம், நேற்று எங்கே நிறுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் பாட்டி, நீ இந்த சூரியனோட 7 குதிரை தத்துவம் சொன்னேன்ல, அது மாதிரி ரகுவோட அறிவு இருந்ததுன்னு சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாண்டா, ரகு இப்போ அந்த வாழ்வித்தை வில்வித்தை அதெல்லாம் கத்துட்டு ஒரு ராஜாவுக்கு அடுத்த இளவரசன் மாதிரி அவன் வந்து உருவாயிட்டான். அதை பார்த்த உடனேயே திலீபனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி அடுத்தது இந்த நாட்டை ரகுவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால திலீபன் என்ன பண்றான், ஒரு யாகம் பண்றான். என்னது யாகமா? ஆமாண்டா கண்ணா, அந்த யாகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அஸ்வமேத யாகம். ஓ, அஸ்வமேத யாகமா? ஆமா பாட்டி, இந்த யாகம் பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படின்னோடனே, இந்த யாகத்தை யாரு 100 தடவை பண்றாங்களோ அவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்குங்கிறது ஐதீகம். என்னது இந்திர பதவியா? ஓ, அந்த தேவர்கள்லாம் இருப்பாங்களே, அந்த தேவர்கள் கூட்டத்தோட தலைவன், அது கூட இந்திர லோகம் தானே சொல்லுவாங்க அப்படின்னு தருணும் தாரிகாவும் கேட்ட உடனே, ஆமாண்டா கண்ணா, அந்த இந்திர லோகத்துல போய் தேவர்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி பதவி திலீபனுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த அஸ்வமேத யாகத்தை பண்றான். இந்த அஸ்வமேத யாகத்துக்கு யார் ஹெல்ப் பண்றா தெரியுமா அப்படின்னோடன, வேற யார் பாட்டி, ரகுதான், அவனுக்கு தான் வில்வித்தை வாழ்வித்தை எல்லாம் தெரியுமே, அதனால அவன் தான் ஹெல்ப் பண்ணுவானா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாண்டா கண்ணா, ரகுவனுடைய உதவியோட திலீபன் 99 தடவை யாகத்தை முடிச்சுட்டான். என்னது 99 தடவை முடிச்சுட்டானா? ஓ, அப்ப 100வது யாகத்தும் போது ஏதோ பிரச்சனை வரப்போகுது, அப்படிதானே பாட்டி அப்படின்னு சொன்னோன்ன, ஆமாண்டா கண்ணா, இந்த அஸ்வமேத யாகம்னா என்ன, அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் நாளைக்கு விரிவா சொல்றேன், சரியா? இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. சரி பாட்டி, இப்ப சாப்பிடுவோம், நாளைக்கு நீ மீதியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிலாச்சோரை சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. என்ன நேயர்களே, இந்த எபிசோட கேட்டீங்க இல்லையா? இந்த எபிசோட பத்தின உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना,